Microsoft Excel training level 1 chapter 2 நாம இருக்கிறோம். சோ இந்த செஷன்ல ஒரு ஷீட்டை எப்படி மூவ் பண்றது, காப்பி பண்றது, அதே ஷீட்ல வேற ஒரு ஷீட்ல வேற ஒரு ஃபைல்ல நியூ ஃபைல்ல என்னன்னா பார்க்கணும். இப்போ இந்த ஃபைல்ல பாருங்க, எனக்கு 4 ஷீட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்டை எடுத்துப்போம். சிட்டி ஆர்டர்ஸ்ன்ற ஷீட்ல இந்த ஷீட்டை எனக்கு ஒரு மூவ் பண்ணி வைக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது, லாஸ்ட்ல வரணும்னு நினைக்கிறேன். மூவ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். அந்த சிட்டியில அந்த சிட்டி ஆர்டர்ஸ் இந்த ஷீட்டை அப்படியே கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணி கடைசியில கொண்டு வந்து இப்படி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். பட் இது ஒரு 4 ஷீட் இருக்குனால அது ஈஸியா இருக்கு. இது ஒரு 20-30 ஷீட்டா இருந்தா கொஞ்சம் டிராக் பண்றது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அப்படியே கிளிக் பண்ணி எனக்கு ஃப்ரண்ட்ல வரணும்னா அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது 4 ஷீட்டா இருக்குன்னா ஈஸி. இது ஒரு 20-30 ஷீட்டா இருக்குன்னா டிராக் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணா மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்க. மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த மூவ் ஆர் காப்பியை கிளிக் பண்ணா போதும். மூவ் ஆர் காப்பியை கிளிக் பண்ணா எங்க மூவ் பண்ணணும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிஃபோர் தான். பிஃபோர் நீங்க எந்த ஷீட்டை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு பிஃபோர். இப்ப நான் சிட்டி ஆர்டர்ஸ் ஷீட்டுக்கு பண்ணா அதுக்கு பிஃபோரா, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஷீட் வரும். இதுவே நான் ரீஜன் P&L செலக்ட் பண்ணா ரீஜன் P&Lக்கு முன்னாடி அந்த ஷீட் மூவ் ஆயிடும். அங்கதான் இருக்கு ஆக்சுவலி. ஓகே, அதே மாதிரி இன்வாய்ஸ்னா இங்க மூவ் ஆயிடும். சோ எங்க வேணுமோ அங்க மூவ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கடைசியா மூவ் பண்ணணும்னு நினைச்சா மூவ் டு எண்ட்னு போட்டுக்கலாம். சோ மூவ் டு எண்ட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அங்க மூவ் ஆயிடும். இது இன்னொரு மெத்தட் மூவ் பண்றதுக்கு. இப்ப காப்பி எடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்ப எடுத்துப்போம், இந்த ரீஜன் P&L அப்படின்ற ஷீட்டோடைய காப்பி எனக்கு இன்னொரு காப்பி வரணும். இன்னொரு காப்பி வர்றதுக்கு என்ன பண்ணலாம், சேம் திங், கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே டிராக் பண்ணா போதும். எங்க வேணுமோ அங்க பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னொரு காப்பி வந்துச்சு பாருங்க. சோ ஷீட் நேம் அது பிராக்கெட்ல 2 இருக்கு, ஏன்னா 2வது காப்பி இல்லையா. ரைட் கிளிக் பண்ணி இப்போதைக்கு நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு வேண்டாம், இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மெத்தட். திரும்ப டிராக் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு அதே மூவ் ஆர் காப்பியில போயிட்டு இப்ப என்ன பண்ண போறோம், கிரியேட் அ காப்பின்ற ஆப்ஷனை டிக் பண்ணணும். நீங்க கிரியேட்ன்ற ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு எங்க வேணும், லாஸ்ட்லயா மிடில்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன சேஞ்ச், எனக்கு வந்து சிட்டி ஆர்டர்ஸ்க்கு முன்னாடி வரணும் அப்படின்னு செலக்ட் பண்ண போறேன். ஸோ சிட்டி ஆர்டர்ஸ்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா இப்ப பாருங்க சிட்டி ஆர்டர்ஸ்க்கு முன்னாடி அந்த காப்பி வரும். இது காப்பி எடுக்கிறது இதே ஃபைலுக்குள்ள, இதெல்லாம் இதே ஃபைலுக்குள்ள பார்த்தோம். இப்போதைக்கு நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். எனக்கு வேற ஒரு ஃபைல் புது ஃபைல்ல வரும். இப்ப எனக்கு இந்த இன்வாய்ஸ்ன்றது வேற ஒரு ஃபைல்ல எனக்கு காப்பி வரும், புது ஃபைல்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிட்டு அதே மூவ் ஆர் காப்பி. இப்ப நீங்க டிசைட் பண்ணணும் மூவ் பண்ணணுமா இல்ல காப்பி பண்ணலாம். மூவ்னா நீங்க எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம், இங்க எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம், எங்க மூவ் பண்ணணும் மட்டும் பண்ணா போதும். 2 புக்னு இருப்பாங்க. 2 புக் இங்க கிளிக் பண்ணா ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு ஃபைலோ புக்கோ ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது லிஸ்ட்ல வரும். எதுவுமே இல்லைன்னா நம்ம நியூ புக்னு கொடுப்பாங்க. ஒரு புது ஃபைல்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு புது ஃபைலை ஓபன் பண்ணி அங்க இந்த ஃபைலை மூவ் பண்ணிடும். மூவ் பண்ணும் பார்க்கலாமா. ஓகே பாருங்க, ஒரு புது ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு, புக் 1ன்ற ஃபைல். இந்த இன்வாய்ஸ்ன்ற ஷீட் இங்க மூவ் ஆயிடுச்சு. சோ அங்க போனா அங்க ஒரிஜினல்ல போய் நான் செக் பண்ணி பாக்குறேன், அங்க அந்த ஃபைலே இல்ல, மூவ் ஆயிடுச்சு. பட் காப்பி பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆர் காப்பி. இப்போ இந்த கிரியேட் அ காப்பின்றதை டிக் பண்ணிட்டு அதே மாதிரி எங்க மூவ் பண்ண போறீங்க, எங்க காப்பி பண்ண போறீங்க, நியூ புக்கா இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு புக்ல ஒரு காப்பியா. பாருங்க இந்த புக் 1ன்றது வந்திருக்கு, ஏன்னா நம்ம அதை ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். புக் 1ல போயிட்டு கிரியேட் அ காப்பி, வழக்கம் போலதான் எங்க காப்பி வேணும், பிஃபோர் ஆஃப்டர் எண்ட்னு சொல்லி ஓகே கொடுத்தா அங்க ஒரு காப்பி வந்துடும். இது ஒரு ஷீட்டா இருக்கலாம், 2-3 ஷீட்டா கூட நீங்க பண்ணிக்கலாம். 2-3 ஷீட்டு கூட நீங்க மூவ் ஆர் காப்பி. இப்ப சார்ட் என்ன இருக்கும் பாருங்க, சார்ட்ன்ற ஷீட்டு இந்த ஃபைல்லயே இருக்கும். அந்த ஃபைல்ல போய் நான் ஓபன் பண்ணி பார்த்தாலும் அங்க சார்ட் இருக்கு, ஏன்னா நம்ம இதை காப்பி எடுத்திருக்கோம். இது ஒரு மெத்தட். இல்ல நீங்க டிராக் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிராக் மூலமா இதை பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். வியூன்ற டேபுக்குள்ள போயிடுங்க. இங்க வியூன்ற ஒரு டேப்ல போனா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வியூ சைட் பை சைடு, அதாவது 2 ஷீட்டும் சைட் பை சைட்ல வச்சுக்கிட்டா தான் நம்ம டிராக் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லையா. வியூ சைட் பை சைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி அரேஞ்ச் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போறோம், 1 by 1 பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த 2 ஷீட்டையும் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு வியூல போயிட்டு வியூ சைட் பை சைடுன்னு கிளிக் பண்ணுங்க. எனக்கு எப்படி வருது பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. இதுவே எனக்கு லெஃப்ட் ரைட் இல்லாம டாப் பாட்டம்ல வரணும். இந்த வியூ சைட் பை சைட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா பாருங்க 2 ஷீட்டும் பேரலாவே உங்களுக்கு கூடவே சேர்ந்து ஸ்க்ரால் ஆகும். இது ஒரு அட்வான்டேஜ். பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு லெஃப்ட் ரைட் வேணா டாப் பாட்டம் வேணும்னு நினைச்சா அதே வியூல போனா அரேஞ்ச் ஆல். உங்க ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அந்த அரேஞ்ச் ஆல் ஸ்ட்ரெயிட்டாவே வரும். இப்போ உங்க ஸ்கிரீன் சின்னதா இருக்குன்னு வச்சுங்களேன், சில இடத்துல ஸ்கிரீன் சின்னதா, ஸ்கிரீன் செட்டிங்ஸ் சின்னதா இருந்தா
நீங்க கர்சரை கொண்டு போய் எங்க வச்சீங்கன்னா காமிக்கும் அரேஞ்ச் ஆல். ஸோ இப்போ நான் அரேஞ்ச் ஆல் கிளிக் பண்ணிட்டு ஹரிசாண்டலா வெர்டிகலா, ஹரிசாண்டலா மேல கீழே வரும். ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணி ஓகே கொடுப்பாங்க. மேல ஒரு ஃபைல் கீழே ஒரு ஃபைல். அதே அரேஞ்ச் ஆல்ல போயிட்டு நான் வெர்டிகல்னு கொடுக்குறேன். இப்போ லெஃப்ட் ரைட். ஸோ நீங்க எப்படி வேணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணணும்னு வச்சுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த இன்வாய்ஸ்ன்றதை இங்க இருந்து மூவ் பண்ணி அங்க கொண்டு போகணும். மூவ் பண்றதா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணாம வெறுமனே அப்படியே கிளிக் பண்ணி அந்த ஃபைலுக்கு அப்படியே மூவ் பண்றோம். அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்றோம் பாருங்க, அப்படியே மூவ் ஆயிடுச்சு. காப்பி பண்ணலாம் என்ன பண்ணும், அது ஒரு ஃபைலா இருக்கலாம், 2 ஃபைலா கூட இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 2 ஃபைலை செலக்ட் பண்றேன்னா எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல், செகண்ட் ஃபைல். இப்போவும் கண்ட்ரோல் கீ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே டிராக் பண்ணும். கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணாம டிராக் பண்ணீங்கன்னா மூவ் ஆகும். கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே டிராக் பண்ணீங்கன்னா இப்ப நான் 2 ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் கீயும் பிரஸ் பண்ணிக்கிட்டே டிராக் பண்ண, கை எடுக்க கூடாது, பிரஸ் பண்ணிக்கிட்டே இங்க டிராக் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க காப்பி வந்துருச்சு. ஓகே, சோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வெறுமனே டிராக் பண்ணா மூவ் ஆகும், கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா காப்பி ஆகும். 2 ஃபைலை ஓபன் பண்ணி வச்சுட்டு நம்ம எங்க வேணுமோ அங்க காப்பியோ இல்ல மூவோ பண்ணிக்கலாம். பழையபடி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், இங்க வியூ சைட் பை சைட திரும்பவும் கிளிக் பண்ணுங்க, நமக்கு அந்த ஃபைல் பழையபடி வரும். இப்ப நம்ம கிட்ட 2 ஷீட் செலக்ட் ஆயிருக்கு. 2 ஷீட் செலக்ட் ஆயிருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்க பாட்டம்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னாலே தெரியும் 2 ஷீட் செலக்ட் ஆயிருக்கு, ஒயிட்டா இருக்கு, மத்தெல்லாம் கிரேவா இருக்கு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், நீங்க டாப்ல உங்க டைட்டில் பார்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கு நேமுக்கு பக்கத்துல குரூப்னு போட்டுருக்கோம். குரூப்னாக்கா ஒரே சமயத்துல 2 ஷீட் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது எப்படி அன்குரூப் பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் ஏதாவது ஒரு ஷீட்ல வச்சுட்டு ரைட் கிளிக், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஷீட் ஆக்டிவ் ஷீட்டை கிளிக் பண்ணீங்கனாலும் அன்குரூப் ஆயிடும். இல்ல இங்க கிளிக் பண்ணி அன்குரூப்பும் பண்ணிக்கலாம். குரூப் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கா, அப்கோர்ஸ் இருக்கு. அடுத்த ஷீட்டுக்கு முந்தி ஷீட்டுக்கு போறது நம்ம ஷார்ட்கட் கீ தெரியும், போன செஷன்ல பாத்துருங்க. கண்ட்ரோல் பேஜ் டவுன் போட்டா அடுத்த ஷீட், கண்ட்ரோல் பேஜ் போட்டா ப்ரீவியஸ் ஷீட். கரெக்டா? இதுவே எனக்கு இப்போ இந்த ஷீட் பிளஸ் இந்த ஷீட் செலக்ட் பண்ணும், குரூப் பண்ணணும் 2 ஷீட்டை. அப்ப என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேஜ் டவுன். பாருங்க 2 ஷீட் செலக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேஜ் டவுன். முன்னாடி ஷீட் வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேஜ் அப். ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணணும். ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணா மல்டிபிள் ஷீட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டா அட் டைம்ல நிறைய ஷீட்டை செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர் இப்போ டேட்டால போனீங்கன்னா சார்ட்டிங் ஃபில்டரிங்லாம் ஒர்க் ஆகாது. ஹோம் டேப்ல போனீங்கன்னா நிறைய ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. இன்சர்ட்ல போனா நிறைய ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. எப்போ யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி காப்பி பண்றதுக்கு, மூவ் பண்றதுக்கு. மற்றபடி பிரிண்ட் அவுட்ஸ் எல்லா இதுக்கும் ஒரே மாதிரி ஹெட்டிங் வேணும். பிரிண்ட் அவுட்டை பத்தி நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். அப்போ அதெல்லாம் பண்ணிக்கலாம். மற்றபடி இது அன்குரூப் பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்டர். ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஷீட்ஸ்க்குலாம் ஒரு கலர் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன் P&Lன்ற வேலை எனக்கு முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டட். அது கிரீன் கலரா மாத்தணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு டேப் கலர்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. டேப் கலர்ல போயிட்டு ஏதாவது கலர் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு, ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நிறைய ஷீட் இருக்கும்போது எந்த ஷீட்லாம் முடிச்சிட்டோம் வேலை, எந்த ஷீட்லாம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஷீட்டுக்குள்ள போறதுக்கு பதிலாக. இப்போ சிட்டி ஆர்டர்ஸ்ன்றது பாதி கம்ப்ளீட் ஆயிருக்கு, ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். இன்வாய்ஸ்ல சில வேலைகள்லாம் பெண்டிங் இருக்கு, இன்னும் நான் முடிக்கல. டேப் கலர்ல போயிட்டு ரெட் கலர். இந்த கலர் வேண்டாம் பழையபடியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே ரைட் கிளிக் பண்ணிட்டா டேப் கலர்ல போயிட்டு நோ கலர் கொடுத்தீங்கன்னா பழையபடியா வந்துடும். ஓகே, இப்ப நம்ம ஹைடு பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்ப ஏதாவது ஒரு ஷீட்டை நான் ஹைடு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சார்ட் அண்ட் ஷீட் ஹைட் பண்ணா ரைட் கிளிக் பண்ணி ஹைடு பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள். இதுவே 2-3 ஷீட்டை ஹைடு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இங்க ஹைடு பண்ணிக்கலாம். 2-3 ஷீட்டை ஹைடு பண்ணா 2-3 ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் 3 ஷீட்டை செலக்ட் பண்றேன். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா ஷீட்டையும் ஹைட் பண்ண முடியாது. அட் டைம்ல ஏதாவது ஒரு ஷீட் ஆக்டிவேட்டா இருக்கணும். இப்ப எனக்கு 4 ஷீட், ஒரு 10 ஷீட் இருக்குன்னா எல்லா ஷீட்டையும் எப்படி செலக்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஷீட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்கு, அட் டைம்ல நீங்க ஒன்னொன்னா செலக்ட் பண்றதுக்கு பதிலா செலக்ட் ஆல் விட்டீங்கன்னா எல்லா ஷீட்டும் அட் டைம்ல செலக்ட் ஆயிடும். இப்ப நான் ரைட் கிளிக் பண்ணி ஹைடுன்னு கொடுக்குறேன் பாருங்க, எரர் தான் வரும். ஏன் எரர் வரும், அட் டைம்ல ஏதாவது ஒரு ஷீட் நமக்கு இருக்கணும், ஏதாவது ஒரு ஷீட் ஆக்டிவா இருக்கணும், இல்லைன்னா எரர் தான் வரும். அதனால ஏதாவது ஒரு ஷீட் ஆக்டிவா வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த 3 ஷீட்டையும் நான் செலக்ட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி ஹைட். எஸ், ஹைட் ஆயிடுச்சு. இது எல்லா வெர்ஷன் எக்ஸல்லயும் இந்த ஆப்ஷன் இருக்கு, ஹைட் பண்றது. எல்லா ஷீட்டையும் ஹைட் பண்றது ஓகே. பட் எனக்கு எல்லா ஷீட்டையும் அன்ஹைட் பண்ணணும். அது பழைய வெர்ஷன்ல கிடையாது, புது வெர்ஷன் ஆபீஸ் 365ல தான் இது இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட். பாருங்க, அன்ஹைட நான் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட கிளிக் பண்றோம்.
ஸோ ரைட் கிளிக் அன்ஹைட். பழைய வருஷன்ல என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஷீட்டா நீங்க செலக்ட் பண்ணி ஓகே, திரும்ப ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட், ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் பண்ணணும். புது வருஷன்ல நீங்க எல்லா ஷீட்டையும் மல்டிபிள் ஷீட்டை மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். 1 or more ஷீட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா போதும், எல்லா ஷீட்டும் அன்ஹைட். இது ஒரு நியூ ஃபீச்சர் ஆஃபீஸ் 365ல. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆப்ஷனும் ரைட் கிளிக்ல பார்த்தோம். ரைட் கிளிக்ல இன்னும் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம கவர் பண்ணல. அதெல்லாம் நம்ம அடுத்த லெவல்ல தான் பார்க்க போறோம். வியூ கோடிங்கிறது மேக்ரோ, ஒரு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு புது ஆப்ஷன், லிங்க் டு திஸ் ஷீட், இதெல்லாம் ஒரு புது ஆப்ஷன். இதை பத்தி நம்ம வரப்போற செஷன்ல, வரப்போற சாப்டர்ல அடுத்த லெவல்ல கூட பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் இங்க மட்டும் தான் இருக்கா, மெனுல இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஹோம் டேப்ல போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல போனா நம்ம சொன்ன எல்லா ஆப்ஷனும் அங்க இருக்கு பாருங்க. ஹைட் ஆர் அன்ஹைட், அதே மாதிரி மூவ் ஆர் காப்பி, அதே மாதிரி டேப் கலர்ஸ். ஸோ மவுஸ் மூலமா கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை ஹைட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஆல்ட்ட பிரஸ் பண்ணா ஹோம் டேப் ஓபன் ஆகும். ஹோமுக்கு என்னது ஹெச், ஃபார்மேட்டுக்கு என்னது ஓ, அதே மாதிரி ஹைட் ஆர் அன்ஹைட்ன்றது யூ, ஹைட் ரோஸ் காலம் ஷீட்ஸ்ன்றது ஷீட்ஸுக்கு என்னது எஸ். எஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷீட் ஹைட் ஆயிடுச்சு பாருங்க. ஷார்ட்கட் கீ. ஸோ ஷார்ட்கட் கீ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் எல்லா விஷயத்தையும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். அடுத்த செஷன்ல சந்திப்போம்.